ஓகே. உங்களோட யாராச்சும் தெரிஞ்சாக்கள் சொன்னா இப்ப ஜாயின் பண்ண சொன்னாங்க, ஜாயின் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு லேசாக இந்த பாடத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப நாங்க பேசுவோம் வங்கி கணக்கிழக்க கூற்று அப்படின்னா என்ன, வங்கி கணக்கிழக்க கூற்று அப்படின்னா அப்படின்னு பேசுவோம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், வணிகத்துல காசு கிடைக்கிற, காசு கொடுக்கிற நடவடிக்கைகள் வணிகத்துல அன்றாடம் நடக்கும். வணிகத்துல காசு வரக்கூடிய கொடுக்கல் வாங்குகள், வணிகத்தை விட்டு காசு வெளியே போகக்கூடிய கொடுக்கல் வாங்குகள் வணிகத்துல அன்றாடம் இருக்கு. வணிகத்துல நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல்களை வணிகம் முறையாக அதை பதிவு செய்யும். வணிகம் முறையாக பதிவு செய்யும். எனக்கு சொல்லுங்க பாருங்க, காசு கிடைக்கிற, காசு கொடுக்கிற நடவடிக்கைகளை வணிகம் ஒன்று பதிவு செய்யணும் என்றால் எந்த முதன்மையிட பயன்படுத்தும் சொல்லுங்க. வணிகம் ஒன்று காசு கிடைக்கிற, காசு கொடுக்கிற நடவடிக்கைகளை பதிவு செய்யணும் அப்படின்னா எந்த முதன்மை ஏட்டினூடாக பதிவு செய்யும்? ரெண்டு முதன்மை ஏடுகள் நீங்க படிச்சிருக்கீங்க. காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பன நாளேடு. காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு போன்ற முதன்மை ஏடுகள்ல நீங்க பதிவு செய்வீங்க வணிகத்துக்கு கிடைக்கக்கூடிய காசுகளையும் வணிகத்திலிருந்து வெளியே போகக்கூடிய காசுகளையும். காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு ரெண்டு முதன்மை ஏடுகளையும் பதிவு செய்யும். அப்ப புள்ள காசு பெறுவனவு, காசு கொடுப்பனவு இந்த ரெண்டு நாணயத்திலையும் பதிவு செஞ்ச நீங்க, இந்த ரெண்டு நாணயத்திலையும் பதிவு செஞ்சு அழகா இருக்கு. சில வணிகங்கள் என்ன செய்யும்னா தன்னினுடைய காசு நடவடிக்கைகளை, தண்ட காசு நடவடிக்கைகளை வணிகத்துல வங்கியில பேணுகின்ற நடைமுறை கணக்கினூடாக தான் மேற்கொள்ளும். நடைமுறை கணக்கு அப்படின்னா இப்ப நீங்க பொறுப்பாளர் தெரியும் நடைமுறை கணக்குன்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகப்படுத்திட்டு வரேன். பேங்க்ல நீங்க ஒரு 3 விதமான கணக்கு தரும். பேங்க்ல 3 விதமான கணக்குகளை துறக்கணும், அக்கௌண்ட் துறக்கணும். ஒன்று சேவிங் அக்கௌண்ட், சேமிப்பு கணக்கு. அதுதான் நாங்க பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய கணக்கு. உங்களுக்கு ஒரு வரவட்டை டெபிட் கார்டு தந்திருப்பாங்க அல்லது ஏடிஎம் கார்டு தந்திருப்பாங்க. அந்த பொதுவான ஏடிஎம் கார்டு கொடுக்கப்படக்கூடிய, அப்படி இல்லாட்டி வரவட்டை கொடுக்கப்படக்கூடிய அந்த கணக்கு தான் என்ன கணக்குன்னு கேட்டா சேமிப்பு கணக்கு. உங்களுக்கு ஒரு பாஸ்புக் தந்திருப்பாங்க, அதுல சேமிச்சா ஒரு வட்டி ஒன்று கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில சேமிக்கிற கணக்கு வந்து சேமிப்பு கணக்கு. அன்றாட நடவடிக்கைகள் அதுல நடக்கும். அதே போல நிலையான வைப்பு கணக்கு. நிலையான வைப்பு கணக்கு, நிலையான வைப்பு கணக்கு பிக்ஸ் டிபாசிட் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு பணத்தொகை ஒன்று இருந்தா 1 கோடி 2 கோடி 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு சொல்லி மேலதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா வங்கியில போயிட்டு அவங்களோட ஒப்பந்தம் செஞ்சு நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த பணத்தை மீள எடுக்க மாட்டேன், இங்க வைப்பு செஞ்சிருப்பேன் சொல்லி ஒரு ஒப்பந்தம் செஞ்சு வைப்பு செய்யும். ஒரு நிலையான காலப்பகுதிக்கு, தொடர்ச்சியான காலப்பகுதிக்கு என்ன செய்றீங்க? வைப்பு செய்றீங்க. அப்படி வைப்பு செஞ்சு அந்த காலப்பகுதி வரைக்கும் உங்களுக்கு அந்த வங்கியால வட்டி கிடைத்து கொண்டிருக்கும். இதுக்கு நிலையான வைப்பு கணக்கு அப்படின்னு. சரி, அந்த காலப்பகுதி முடியறதுக்கு முன்னாடி திங்கேறாது எடுக்கணும் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, இப்படின்னு இருக்கு. சரி, மூணாவது நடைமுறை கணக்கு. நடைமுறை கணக்குன்னா பொதுவாக வணிகங்கள் தான் இந்த கணக்குகளை, வணிக நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடிய நபர்களும் என்ன செய்வாங்க? இந்த கணக்குகளை செய்வாங்க. பொதுவா நடைமுறை கணக்கு சும்மா தனிப்பட்ட பாவனைக்காக இருக்கிறது எடுக்கிறாங்க, வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும். இப்ப நடைமுறை கணக்குன்னா என்னன்னா உங்களோட வணிகத்துல உங்களோட கையில் இருக்கக்கூடிய காசை நீங்க கணக்குல போடுவீங்க, அந்த அக்கௌண்ட்ல போடுவீங்க. அந்த காசு மீள எடுக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம் காசோலை. காசோலையோட எழுதிதான் நீங்க என்ன செய்யணும்? மீள எடுக்கணும். அதெல்லாம் காசோலை அப்படின்னு கேட்டா நடைமுறை கணக்கில் உள்ள பணத்தொகையை மீள எடுக்கிறதுக்காக, மீள எடுக்கிறதுக்காக வங்கியில அனுமதிக்கப்பட்ட ஒரு ஓலை, ஒரு காகித துண்டு அப்படின்னு சொல்லி சரியா வங்கியால அனுமதிக்கப்பட்டது. அந்த வங்கியால தான் தருவோம் காசோலை புத்தகம், ஒரு புத்தகமே தருவான். செக் புக் நீங்க எல்லாரும் கண்டிருப்பீங்க.
அந்த செக் புக்கினூடாகத்தான் அந்த செக் புக்ல ஒரு தாள்ல எனக்கு தேவையான பணத்தொகை ஃபார்மேட் வந்து இருக்குது. பிசினஸ் ஸ்டடிஸ் படிப்பீங்க இன்ஷால்லா, படிச்சிருப்பீங்க. அதுல எந்த ஃபார்மேட் எப்படி எழுதணும், எந்த வகையான காசோலை குறுக்கு கோடிதல், காவி காசோலை, கட்டளை காசோலை எல்லாம் படிச்சிருக்கு. எங்களுக்கு அந்த அளவுக்கு டீப்பா தேவை. காசோலை என்ன தெரிஞ்சது. சரி, அப்ப காசோலை அந்த செக்ல நீங்க என்ன செய்யணும், செக்கை எழுதி அதுல இருக்கக்கூடிய காசுகளை இப்ப பிள்ளைங்க இந்த நடைமுறை கணக்கை பத்தி தான் நாங்க இந்த பாடத்துல பேச போறோம். இந்த நடைமுறை கணக்கை பத்தி தான் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த பாடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, அப்ப நடைமுறை கணக்கை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நடைமுறை கணக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம், எங்கட வணிகத்துக்கு வரக்கூடிய காசை டிரெக்டா கொண்டு போயிட்டு அந்த நடைமுறை கணக்குல வைப்பு செய்யறோம் அப்படின்னு. வணிகத்திலிருந்து கொடுப்பனவு செய்யணும்னா நாங்க காசு கொடுக்கறதில்ல. இப்ப எங்கட கையில காசு இல்ல, எல்லா காசும் நடைமுறை கணக்குல தான் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, காசோலை ஒன்றை எழுதி கொடுப்பீங்க நபருக்கு, யாருக்கு கொடுக்கணும் அவருக்கு. அவர் போயிட்டு வங்கியில் அந்த காசோலையை கொடுத்து பணம் எடுத்துக்கொள்வார். இப்ப உங்களுக்கு வணிகத்துக்கு வந்த காசுகளை நீங்க எதுல பதிவு செய்வீங்க அப்படின்னு கேட்டா, உங்களோட பெருவனவு நாணயத்துல பதிவு செய்வீங்க. இப்ப நீங்க வணிகத்திலிருந்து கொடுத்ததாக, வணிகத்திலிருந்து வெளியே போனதாக சொல்லுகின்ற காசுகளை கொடுப்பனவு நாணயத்துல பதிவு செய்யும். அப்ப உங்களோட பேங்குக்கு காசு வருதுன்னா நீங்க அதை பெருவனவு நாணயத்துல போட்டிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வர காசுல நீங்க பேங்க்ல தான் போட்டீங்க. உங்களுக்கு காசு வருது, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு விழுது அப்படின்னா நீங்க பெருவனவு நாணயத்துல போட்டிருக்கீங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு போகுது என்றது உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்க கொடுப்பனவு நாணயத்துல போட்டிருக்கீங்க. கொடுப்பனவு நாணயத்துல போட்டிருக்கீங்க. அப்ப நீங்க வங்கியில நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை உங்களோட வணிகத்துல பதிவு செய்வதற்கு பயன்படுத்துகின்ற முதன்மை ஏடாக நாம சொல்லலாம் பெருவனவு நாணயம், கொடுப்பனவு நாணயம். சரியாக பெருவனவு கொடுப்பனவு நாளேடுகள் என்று ரெண்டு முதன்மை ஏடுகளை நீ வங்கியில உங்களோட வணிகத்துல கணக்குல நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்ல நீங்க பதிவு செய்யறதுக்கு பயன்படுத்துகின்ற முதன்மை ஏடாக இந்த பெருவனவு நாளேடு, கொடுப்பனவு நாளேடு சொல்லப்படும். பெருவனவு நாளேடு, கொடுப்பனவு நாளேடு சொல்லப்படுறது. சரி, பெருவனவு நாளேடு, கொடுப்பனவு நாளேடு. இவ பிள்ளைகள் இந்த பெருவனவு நாளேடு, கொடுப்பனவு நாளேடுடைய கொடுக்கல் வாங்கல்கள சுருக்கத்தை நீங்க இரட்டை பதிவின் அடிப்படையில் மாத்தி வச்சிருக்கீங்க எங்கன்னு கேட்டா, காசு கட்டுப்பாட்டு கணக்கு என்ற ஒரு பேரேட்டுல பெருவனவு நாளேடு எங்களுக்கு கிடைச்ச காசை வர முடியும், எங்களுக்கு கிடைச்ச காசுகளை வர முடியும். நாங்க வணிகத்திலிருந்து அல்லது வங்கி நடைமுறை கணக்கிலிருந்து வெளியே போனதாக சொல்லுகின்ற காசுகளை செலவு பக்கம் கொடுப்பனவு நாளேடு செலவு பக்கம் பதிவு செஞ்சு காசு கட்டுப்பாட்டு கணக்குல ஒரு மீதி எடுத்திருக்கு. காசு கட்டுப்பாட்டு என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு மீதி எடுத்திருக்கு. வரவு பக்கம் ஒரு மீதி எடுத்திருக்கீங்க, அல்லது செலவு பக்கம் ஏதோ ஒரு மீதியோட எடுத்திருக்கு. 100% வரவு பக்கம் வரலாம். சரியா, செலவு பக்கமும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வரலாம். அதனால புறம் பேசுவோம். சரி, செலவு பக்கம் மீதி வரலாம், வரவு பக்கம் மீதி வரலாம், காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய. சரி, அப்ப இது நீங்க வணிகத்துல பதிவு செய்யற விஷயம். இப்ப புள்ள வங்கி வங்கி அவனும் என்ன செய்வான், நீங்க வங்கியோட செய்கின்ற கொடுக்கல் வாங்கல பதிவு செய்வான், வங்கியும் பதிவு செய்வான். இப்ப உங்களோட காசு கட்டுப்பாடு, உங்களோட கணக்குல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது என்பதை நீங்க பாக்குறீங்க. இப்படி வங்கியும் என்ன செய்வான்னு சொன்னா,
நீங்க வங்கியோட செய்கின்ற கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வார். அப்படி பதிவு செய்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது அவன் பதிவு செய்யற இடத்தை நாம சொல்லுவோம் வங்கி கூற்று. வங்கி கூற்று. வங்கி கூற்று. வங்கி பதிவு செய்யுது. நீங்க வங்கியில நடந்த கொடுக்கல் வாங்கல்களை உங்களோட வணிகத்துல பதிவு செய்யறது பெருவனவு கொடுக்கணும் காசு கட்டுப்பாடு கணக்கு. வங்கி அவன் பதிவு செய்வான். நீங்க வங்கியோட என்ன கொடுக்கல் வாங்க செஞ்சீங்க, வங்கிக்கு எவ்வளவு போட்டு இருக்கிறீங்க, வங்கியிலிருந்து எவ்வளவு எடுத்து இருக்கிறீங்க, இப்ப வங்கியில எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது என்பதை பார்க்கறதுக்காக அவர் ஒரு ஃபார்மேட்டை தயாரிச்சு அவர் பதிவு செய்வாரு. அந்த பதிவு செய்யக்கூடிய இடத்துக்கு நான் சொல்ற பேர் வங்கி கூற்று. பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவரோட ஃபார்மேட் எப்படி இருக்குது. திகதி இல்ல திகதி வரும், இல்ல விபரம் வந்து வரும், வரவு செலவு மீதி. திகதி வரவு விபரம் வரவு செலவு மீதி அப்படின்னு வங்கி போடும். அப்படின்னு என்ன செய்வாங்க, வங்கி ஒரு ஃபார்மேட்டை போட்டு பதிவு செய்யும். இப்ப எனக்கு சொல்லுங்க, வங்கியில இருக்கக்கூடிய நடைமுறை கணக்கு மீதி உங்களுக்கு அது சொத்தா பொறுப்பா உரிமை? வங்கியில நடைமுறை கணக்கு மீதி வச்சு இருக்கிறீங்க, உங்களோட வணிகத்துக்கு அது சொத்தா பொறுப்பா உரிமை? சொத்து. சொத்து. அப்ப நீங்க சொத்து கூடும் பொழுது நீங்க அந்த வங்கியில வைப்பு செய்யும் பொழுது வரவுல பதிவு பெருவனாலீடு வரும். சொத்து குறையும் போது நீங்க அந்த வங்கியில எடுக்கும் போது செலவுல பதிவு செய்யும். இதே நாங்க வங்கியினுடைய பார்வையில பார்த்தா, இப்ப நீங்க வணிகம் நான் வங்கியில வச்சா உங்களோட காசை நீங்க எனக்கிட்ட கொண்டு தந்தா பிள்ளைகள் அது எனக்கு பொறுப்பு, நான் கட்டணும், திருப்பி தரணும். அப்ப ஒரு வாடிக்கையாளர் வங்கியில கொண்டு வைத்து வைப்பு செய்கின்ற தொகை வங்கிக்கு பொறுப்பாக கருதப்படும். அப்ப வங்கி நீங்க தார வைப்புகளையும் நீங்க திருப்பி எடுக்கிற காசையும் பொறுப்பு கூடுது பொறுப்பு குறையுது அடிப்படையில பொறுப்பினுடைய இரட்டை பதிவு தத்துவத்தை வச்சுதான் என்ன செய்வாங்கன்னா பதிவு செய்வாங்க. இப்ப என்ன செய்வாங்க சொல்லிட்டு ஆரம்ப மீதி ஒன்று இருந்தா, ஆரம்ப மீதி ஒன்று இருந்தா திகைய போட்டு மீதி வச்சு இங்க வைப்பாங்க. சும்மா சொல்லுவேன், ஒரு 20,000 நான் பூச்சி 20,000. அப்ப நீங்களும் ஆரம்ப மீதி சும்மா வச்சிருக்கீங்க 20,000 கிடைக்குது அப்படின்னு சொல்லி, சரி 20,000. இப்ப என்ன செய்யலாம் வேண்டாம், நீங்க ஒரு 50,000 வைப்பு செய்யுங்க. நீங்க கொண்டு போய் ஒரு 50,000 காசு வைப்பு செய்யுங்க. அப்ப இதுல டேட் வரும், இல்ல காசு வைப்பு எழுதுவாங்க, கேஷ் டிபாசிட் எழுதிட்டு இப்ப வங்கியினுடைய பொறுப்பு கூடும். நீங்க எனக்கிட்ட கொண்டு வந்து தந்தா இப்ப நான் உங்களுக்கு தர வேண்டிய காசு கூடும், எனக்கு பொறுப்பு கூடும். பொறுப்பு கூடினா வரவுல பதிவு செய்வோமா செலவுல பதிவு செய்வோம்? பொறுப்பு கூடினா செலவுல செலவுல பதிவு செய்யணும். சோ வங்கி கூற்றுல நீங்க செய்கின்ற வைப்புகள் உங்களோட வைப்பை கூற்றுகின்ற விடயங்கள். அப்படின்னா உங்களோட பெருமளவு நாணயத்துல அல்லது நீங்க உட காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல பதிவு செய்யற விடயங்கள் அவர் என்ன செய்வார்னா வங்கியில செய்வாருன்னா அவங்க வங்கி கூற்றுல செலவுல பதிவு செய்வார். அப்ப 20 50 கூட்டினா இப்ப 70 உங்களுக்கு 70. சரி, இப்ப நீங்க ஒரு காசோலை மூலமாக 5,000 கட்டிருக்கிறீங்க. காசோலை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, 5,000 காசு வரும். அப்ப நான் என்ன செய்யணும், காசோலை அந்த காசோலைக்கு ஒரு நம்பர் அந்த நம்பர் எழுதி இப்ப ஏற்ற பொறுப்பு குறையிலேயே 70,000 5 எடுத்துட்டு போயிட்டார். நீங்க தந்திருக்கிற காசுல 5 எடுத்து கொண்டு போயிட்டீங்க. இப்ப பொறுப்பு குறைஞ்சா நான் வரவுல தத்துவத்தை, அதாவது உங்களோட வணிகத்தினுடைய வங்கி மீதிகளை குறைக்கிற மீதிகள் வங்கி கூட்டினுடைய வரவு பக்கம், வங்கி கூட்டினுடைய வரவு நிரல். சரி,
அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்குல நீங்க செலவுல பதிவு செய்யற விட அல்லது கொடுப்பனவு நாளேட்டுல பதிவு செய்யற விட உங்களோட வங்கி கூற்று விகிதம் எங்க வரும்னா செலவு வரவு. இப்ப 75 போனா 68, இந்த அடிப்படையில தான் வங்கி கூற்று தயாரிக்கப்படும். அப்போ உங்களோட காசு கட்டுப்பாட்டு கணக்கிறது பெருவளவு கொடுப்பனவு 4 வங்கி கூற்றுக்கும் ஒரு பெரிய தொடர்பு. நீங்க வரவுல பதிவு செய்யற விடயங்களை சொத்தின் அடிப்படையில அவர் என்ன செய்வார்னா பொறுப்பின் அடிப்படையில செலவுல பதிவு செய்வார். நீங்க செலவுல பதிவு செய்யற விடயங்களை சொத்து குறையின் அடிப்படையில செலவுல பதிவு செய்யற விடயங்களை அவர் பொறுப்பு குறையின் அடிப்படையில வரவுல பதிவு செய்வார். இந்த அடிப்படையில தான் வங்கி கூறு தயாரிக்கப்படும். இப்ப நீங்க வங்கியோட செஞ்ச பொருட்கள் வாங்க காசு கட்டுப்பாடு பதிவு செய்யும். அதே மாதிரி நீங்க வங்கியோட செஞ்ச பொருட்கள் வாங்க வங்கி கூட்டுல பதிவு செய்யறாங்க. மாச கடைசியில உங்களோட காசு மீதி 60,000 வந்திருந்தா வங்கி கூட்டுல கடைசியாக வந்திருக்கணும். ஏன் 2 பேரும் பதிவு செய்த பொருட்கள் வாங்கல் உண்டு. நீங்களும் அதே கொடுக்கல் வாங்கல் தான் பதிவு செய்றீங்க, வங்கியும் அதே கொடுக்கல் வாங்கல் தான் பதிவு செய்யுது. அப்படின்னா உங்களோட வங்கி கூற்று அவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பி பார்த்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் காட்ட 60,000. உங்களோட பேலன்ஸ் நீங்க கொடுக்கல் வாங்கல பதிவு செஞ்சு எடுக்கிற பேலன்ஸும் 60,000 காட்டினா பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க இப்படி ஒரு பாடத்தை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா என்ன நடக்குதுன்னா இந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி ஒரு தொகையாகவும் வங்கி கூற்றுல வரக்கூடிய மீதி வேறொரு தொகையாகவும் வரும். ஏன் வரும், எதுக்கு வரும் என்பதைத்தான் பேசும். ஏனென்றா இது 60,000 வந்தா இதுவும் 60,000 வரும். ரெண்டுலையும் பதிவு செஞ்ச பொருட்கள் வாங்க ஒன்று, ரெண்டுட பேலன்ஸ் ஒன்று அகரிக்கணும். ஆனால் வித்தியாசப்படுறதுக்கான காரணம் என்ன என்றதான் கேடு. வித்தியாசப்படுறதுக்கான காரணம் ரீசன் என்ன என்றதுதான் நாங்க இந்த பாடத்தை எடுப்போம். ரீசன் நாங்க சரி செய்யப்போம். சரி, வித்தியாசத்தை இல்லாமல் போறோம், வித்தியாசத்தை சமப்படுத்தும். சரி, அப்ப பொதுவா உங்களோட 60,000 வந்தா இங்க 70,000 பிடிக்கிறாங்க அல்லது 50,000 பிடிக்கிறாங்க, கூடையாகவோ குறையாகும். உங்களோட 60 இங்க 50, ரெண்டுலையும் பேலன்ஸ் டிஃபரன்ஸ். இப்ப தேடணும் ஏ டிஃபரன்ஸ், ரெண்டுலையும் ஒன்றுதான் பதிவு செஞ்சீங்கன்னா ஒன்று சமனாக வரும். இப்ப ஏதோ ஒரு பிழை இருக்குது, ரெண்டுலையும் வித்தியாசப்பட்டா பிழை வந்து ஒன்றோ நீங்க சில பொருட்கள் வாங்க பதிவு செஞ்சீங்க, அப்படி இல்லைன்னா வங்கி சிலதை பதிவு செஞ்சீங்க, இல்லாட்டி நீங்களும் சிலதை பதிவு செஞ்சீங்க, வங்கியும் சிலதை பதிவு செஞ்சீங்கன்னா ரெண்டுலையும் பொருட்கள் வாங்க டிஃபரெண்ட், அதாவது மீதி டிஃபரெண்ட். அங்கேயும் சில பொருட்கள் வாங்க இல்ல, இங்கேயும் சில பொருட்கள் வாங்க இல்ல. நீங்க பதிவு செஞ்சுக்கிறது வித்தியாசம், அவரு பதிவு செஞ்சுக்கிறது வித்தியாசம். அப்படின்னா மீதி டிஃபரெண்ட் தான். விளங்கிச்ச விஷயம்? இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் கிளியரா? ஓ சார். ஓகே, மத்தவங்க ஓகே. நான் நினைக்கிற மாதிரி இந்த டியூட் நான் கொடுத்த டியூட் வந்து எல்லாருக்கும் இது இல்ல. புதுசா ஜாயின் ஆகி இன்னைக்கு ஜாயின் ஆன பிள்ளைகள் அப்படின்னு இருக்காது, காசார பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் இது இல்லை. இதுல ஒரு உதாரண பயிற்சி வந்து இருக்குது, அதை வச்சுதான் நான் போக போறேன். அப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டா, அதுல இருக்கிற விஷயத்த ஸ்கிரீன்ஷாட், என் டியூட் வந்து பிடிஎஃப் இருக்குது, ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு போட்டு 2 பக்கம் இருக்கு. சரியா? அப்ப நான் சொல்ற விஷயங்கள் அதை உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா என்ன செய்யலாம், இந்த பாடத்தை விளங்குறதுக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி கஷ்டமாகும். சரி, அப்ப நான் ஒவ்வொரு குரூப்லயும் போட்ட மெசேஜ் போட்ட ஒவ்வொரு குரூப்லயும் நான் இதை போட்டு அப்படி போட்டேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பாடத்தை பார்த்து போடுறதுக்கு லேசாக இருக்கும். எப்படி இதை டிஃபரெண்ட் ஐடென்டிஃபை பண்றது, எப்படி இந்த வங்கி கணக்கு செய்யறது, அதோட எங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு மூவ் ஆகும். சரி, பேசிக் நாலேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். சரி, அப்ப ஒரு 2 மினிட்ஸ் தாங்க உங்களோட ஸ்கிரீன்ஷாட் நான் வந்து குரூப்ல போடுறேன். டியூட் தேவையானாக்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப
எங்களுக்கு இதுக்கு போற வலுத்திருக்கிறதுனால பேசியிருக்கீங்க இதுல இருக்கக்கூடிய விஷயம் தான் பொதுவாக பேசு. ஸோ இதை டியூட்ட தேவையான வாட்ஸ்அப் பண்ணி எழுது. சரியா? ஓகே. அப்புறம் அவங்களுக்கு இது ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு இன்னைக்கு இன்னைக்கு இதை கட்டாயம் அந்த விஷயத்த விளங்குவோம்னு சொன்னா அதை பார்த்தே ஆகணும். அதனால நான் போட்டேன். அதுல பயிற்சியும் இது வந்து கிடைக்கல. அதையும் நான் செய்ய. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த போட்டேன். அப்ப அதை எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகு டிஃபரெண்ட் ஓகேயா? எனக்கு மத்தவங்க கொஞ்சம் ரிப்ளை தரணும். ஜாயின் ஆகிக்கக்கூடிய மத்த பிள்ளைகள் சார மட்டும் பேசுற மத்த பிள்ளைகள் கொஞ்சம் எனக்கு ரிப்ளை தரணும். நான் ஸ்கிரீன்ஷாட்டை போட்டவங்களை பார்க்கலாம் தானே? ஓ சார். சரி. ஆஹ் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுல இப்ப உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட்டிக்கிறேன் பாருங்க. அதை பார்த்து கொண்டு நான் செல்றதை டிஸ்கஸ் பண்ணி தெரியும். உங்களோட வேலை சின்ன டைப்பிங் மிஸ்டேக் கண்ணு முடிக்க அதை மட்டும் மிஸ்டேக் மாத்திக்கொள்ளணும். சரியா? காசு கொடுப்பனம் தான் 2 நாள் இருக்கு. அதுல முதலாவது இருக்கிறது காசு கொடுப்பனம்னாலே, ரெண்டாவது இருக்கிறது காசு பெறுவனம்னாலே. ரெண்டாவது இருக்கிறது காசு பெறுவனம்னாலே. சரி, அடுத்தது காசு கொடுப்பனம்னாலே இருக்கக்கூடிய முதன்மை காசோட இலக்கம் பாருங்க. கடைசிக்கு 10, 11, அதுக்கு 16 தெரியுது. 10, 11, 12, 13, 14, அதுக்கப்புறம் 15, 16, 17 அந்த ஆர்டருக்கு வரும் காசோட இலக்கம். இந்த காசோட இலக்கத்துல சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 அந்த ஆர்டருக்கு வரணும் கொடுப்பனவு நாள் எண்ணிக்கக்கூடிய காசோட இலக்கம். அடுத்தது வந்து உங்களோட காசு வங்கி கூற்றுல கடைசியில பங்கு இல்லை என்று போட்டிருக்கு. பங்கு இல்லை அல்ல, பங்கு லாபம். பங்கு லாபம் சரி, அந்த சின்ன டைப்பிங் மிஸ்டேக், ஒரு 3 டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது இதுல. பங்கு லாபம், அந்த காசோட இலக்கத்துல நம்பர்ஸ்கள். அடுத்தது வந்து காசு பெறுவனவு கொடுப்பனவு நாளைக்கு. ரெண்டாவது இருக்கிறது காசு பெறுவனவு, காசு பெறுவனவு நாளை. சரி, இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு 2 to 3 minutes டைம் கொடுத்தாரு, 5 minutes டைம் கொடுத்தாரு. என்னன்னா நீங்க இப்ப ஒப்பீடு செய்யணும். எப்படின்னா அதுல உங்களோட கடைசி பக்கத்துல போட்டிருக்கிறது வேறுபாட்டான காரணங்கள். இப்ப நீங்க அந்த கேள்வியை பாப்பீங்கன்னு சொன்னா, உங்களோட வங்கி கூற்றுல இருக்கக்கூடிய பேலன்ஸ் 23,000 அப்படின்னு இருக்குது. வங்கி கூற்றுல இருக்கக்கூடிய பேலன்ஸ் 23,000 இருக்கு. அதே காசு கட்டுப்பாட்டு கணக்கு நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் 44,000 இருக்கு. 44,000 இருக்குது. அப்ப வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேலன்ஸ். நீங்க செஞ்சு எடுத்தது 44,000, வங்கி செஞ்சு அனுப்பினது 23,000. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்க செய்யும். அப்ப இதுக்கான காரணங்கள் நான் என்ன சொல்லலாம்னா, வங்கி கூற்றுல பதிவு செஞ்ச சில விஷயங்கள் நீங்க பதிவு செஞ்சிருக்க மாட்டீங்க. ஒன்னாவது காரணம் படிக்க, வங்கி கூற்றுல பதிவு செஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்க பதிவு செஞ்சிருக்க மாட்டீங்க. அது மாதிரி நீங்க காசு பெறுவனும் கொடுப்பனும் நாளேட்டுல பதிவு செஞ்ச விடயங்களை வங்கி கூற்றுல பதிவு செய்யாம இருந்திருக்கலாம். அதே போல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களோட செய்கையில, உங்களோட பெறுவனவு நாளேட்டுல, உங்களோட கொடுப்பனவு நாளேட்டுல, உங்களோட காசு கட்டுப்பாட்டு கணக்குல சில தவறுகள் இருக்கலாம். அதே போல வங்கி கூற்றுலையும் வங்கியான நடக்காத சில வேலைகள்ல சில தவறு நடக்கலாம். அப்ப இந்த 4 காரணங்கள்: 1, அவன் பதிஞ்சதை நீங்க பதிஞ்சீங்க; 2, நீங்க பதிஞ்சதை அவரு பதிஞ்சு; 3, நீங்க சில தவறுகளை விட்டிருக்கிறீங்க உங்களோட செய்திகள்; 4, வங்கியில சில தவறுகள் ஏற்பட்டு இருக்கலாம். இப்படியான காரணங்களால உங்களோட மீதியும் அவரது மீதியும் வேறுபாட்டு இருக்கு. இப்ப நான் தேட போறது இந்த வேறுபாட்டுக்கான காரணம். அப்ப அந்த தலைப்புக்களை இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க தேடணும். பெருவனவு நாளேட்டில் பதியப்பட்டு வங்கி கூற்றில் பதிவு செய்யப்படாதவை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பெருவனவு நாளேடு 2வது முதன்மை, அதுல இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கணும். அது இங்க வங்கி கூற்றுல செலவுல இருக்குதான்னு பார்க்கணும். உங்களுக்கு கிடைச்சதை நீங்க காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவுல பெருவனவு நாளேட்டில் போடுவீங்க, வங்கி கூற்றுல செலவுல இருக்குதா இல்லைன்னா அதை இங்க. அதுக்கு பிறகு வங்கி கூட்டுல செலவுல இருக்கிறது, ஆனா பெருவனவு நாளேட்டுல இருக்கிறார். அப்ப செலவுல பார்க்கணும், அது போல பெருவனவு நாளேட்டுல பார்க்கணும், அதை இங்க. அதே போல கொடுப்பனவு நாளேட்டில் பதிவு, கொடுப்பனவு நாளேட்டுல பார்க்கணும், வங்கி கூட்டினுடைய வரவு நிலை பார்க்கணும். பார்த்து
அங்க கொடுப்பனவு நாளேடுல இருக்குது வங்கி கூட்டுட வரவு இல்லாத விடயங்களை மாற்றணும். அதுக்கப்புறம் வங்கி கூட்டுட வரவு நிலையும் கொடுப்பனவு நாளேட்டையும் பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். வங்கி கூட்டுட வரவுல சிலது இருக்கும், கொடுப்பனவு நாளேட்டுல இருக்காது. அதையும் பார்த்து மாற்றணும். நீங்க சில தவறுகள் விட்டு அந்த தவறுகள் என்ன என்பதை நீங்க செய்யணும், மக்களும். சரி, இப்ப நான் என்ன செய்ய ஓணும்னு சொல்லியிருக்கிறேன், விளங்கிச்சா என்ன செய்யணும்னு தயவு செஞ்சு கொஞ்சம் பேசுங்க. சாரை மட்டும்தான் பேசுறேன், அவர் சொல்றது உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னது விளங்கிச்சா? அப்படி இல்லாட்டி கேளுங்க, சரி எனக்கு வேணும்னாலும் இது மறுபடியும் சொல்லுங்க. ஒரு செட்டோசனை கொடுங்க, நீங்க மைக் அட்மிட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை, செட்டோசனை கொடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நான் படிச்சு தாரது உங்களுக்கு விலங்குதான் விலங்கு. ஏன்னா பொதுவா விஷுவல் காசோன்ல அக்கௌண்ட்ஸ் இருந்தா முகத்தை பார்த்து சொல்லலாம். இப்படிதான் இந்த பிள்ளைக்கு விலங்கு இல்ல, இந்த பிள்ளைக்கு விலங்கு இருக்குது. ஆனா ஜூம்ல கூட முகத்தை பார்க்கவும் இயலாது, நீங்க என்ன செய்றீங்கிறத பார்க்கவும் இயலாது. நான் ஒரு டிவைஸுக்கு முன்னுக்கால இருந்து ஏன முகத்தையே நான் திரும்ப பார்த்துட்டு. சோ நீங்க செட் ஒன்றோ இல்லாட்டி உங்களோட மைக் அன்மியூட் பண்ணி பேசினா தான் எனக்கு பேலன்ஸ் விளங்கும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான். சோ எனக்கு மத்தவங்க ரிப்ளை எடுத்தாங்க, இப்ப 2 பேர் ரிப்ளை பண்ணிக்கிறாங்க ஓகேன்னு சொல்லி, மத்தவங்க ரிப்ளை எடுத்தாங்க விளங்கிச்சா விளங்கலன்னு. ஓகே, சரி சரி. அப்ப அவசரமாக செஞ்சிடுங்க, செஞ்சுட்டு தம்ஸ் அப் பண்ணி போடுங்க. நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் வந்து, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நாங்க பேசுவோம். தம்ஸ் அப் பண்ணி போடுங்க, ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க, செஞ்சு முடிச்சிட்டோம் சொல்லி 5 பேர் இப்ப இப்ப 4 பேர் மறுபடியும் ஜாயின் ஆகிக்கிறீங்க. 4 பேர் நான் செஞ்ச ஜாயின் ஆகிக்கிறீங்க கொஞ்சம் பேரும் ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்க அடுத்த டிஸ்கஷன் அடுத்த பார்ட் ஸ்டார்ட்.
முடிஞ்சாத பாருங்க, செஞ்சது முடிஞ்சதை பாருங்க குயிக்கா. ஓகே பிரதர், நான் நினைக்கிறேன் நீங்க அந்த பிழைக்கான காரணங்கள், அதாவது வேறுபாட்டுக்கான காரணங்கள் அடையாளப்படுத்தி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். ஒன்னாவது தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்க பார்ப்போம். பெருவனவு நாளேட்டில் பதியப்பட்டு வங்கி கூட்டில் பதிவு செய்யப்படாதது. பெருவனவு நாளேட்டில் விற்பனை 14,000 கொண்டு இருக்குது. அப்ப அது ஆரம்ப மீதி பாருங்க, உங்களோட காசு கட்டுப்பாட்டு கணக்குலையும் 12,000 இருக்குது, வங்கி கூற்றுலையும் 12,000 தான் இருக்குது. விற்பனை 14,000, காசோட இலக்கம் 147 855, அது 47 855 இருக்குது, அது 142 வரணும். சரி, அந்த இலக்கம். அப்ப அது 14,000 இருக்குது செலவு. சரி, அடுத்தது எங்கட 27,85,70 சொல்லி கடன் படுனர் பொறுத்தருக்கிட்ட இருந்து எடுத்த காசோடி 10,000 அதை பார்ப்போம் இருக்குதான்னு கேட்டா 21,85,70 இருக்குது. 10,000 இருக்குது. சரி, விற்பனையில மறுபடியும் 5,000 கொண்டு கிடைச்சிருக்கு. அது காசு, ஏன்னா காசோட இலக்கம் இல்லை. சோ காசு 5,000 வைப்பு செய்யப்பட்டிருக்குது செலவு. மேனகா என்ற ஒரு கடற்பட்டர்கிட்ட 412,870 காசோட 12,000 கிடைச்சிருக்குது. சோ பாப்போம் அது இருக்குதான்னு கேட்டா 412,870 இருக்குது செலவு பக்கம். 241,711 சம்பத்தி கிட்ட இருந்து கிடைச்ச 8,000, 241,711 8,000 சம்பத்தி கிட்ட கிடைச்சது. அவரு செலவு பக்கம் இல்ல, அவரு செலவு பக்கம் இல்ல. பெருவனவு நாளேட்டுல இருந்து, சரியா, பெருவனவு நாளேட்டுல இருந்தது. எங்கட காசு கட்டுப்பாட்டு கணக்குல பதிவு செய்யப்படாதது என்ன கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு கேட்ட. சாரி, இந்த வங்கி கூற்றுல பதிவு செய்யப்படாத பெருவனவு நாளேட்டுல இருக்குது, வங்கி கூற்றுல பதிவு செய்யப்படாத முதலாவது காசோட தந்திருக்கிறார் 241,711. எவ்வளவு அமௌண்ட்? 8,000. எவ்வளவு அமௌண்ட்? 8,000 தொகை. அடுத்தது பார்ப்போம். 281,420 பிரபா கிட்ட இருந்து கிடைச்ச 15,000 இருக்குதான்னு பார்ப்போம். அந்த 15,000 இல்ல. 281,420 காசோலை 15,000 இல்ல. சரி, 281,420 காசோலை
15,000 அமௌண்ட் அவரும் இல்லை. இதுதான் ஒன்னாம் தலைப்புல இல்லாத விஷயம். ஒன்னாவது தலைப்புல அடுத்தது ஷக்கீர் கிட்ட இருந்து 19,000 கிடைச்சிருக்கு காசு. ஏன்னா காசோட இலக்கம் இல்லை. சோ அந்த 19,000 உங்களோட பெருவனம், அதாவது வங்கி கூட்டுட செலவு பக்கம் இருக்குது. சோ இவங்க மட்டும்தான் பெருவனம் நாணயத்துல இருந்து எங்களோட வங்கி கூட்டுல பதிவு செய்யப்படாத விடயம். பெருவனம் நாட்டுல இருக்குது, வங்கி கூட்டுல பதிவு செய்யப்படாத விடயங்கள் இவங்க 2 பேரும் தான். சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்த தலைப்பு, வங்கி கூட்டில் செலவு வைத்து பெருவனவு நாணயத்தில் பதியப்படாதவை அல்லது நாணயத்தில் பதியப்படாதவை. பாபம் வங்கி கூட்டுட செலவு பக்கம் இருக்கக்கூடிய 14,000 இருக்குது காசோலை. 5,000 காசும் விற்பனையின் அடிப்படையில இருந்துச்சு. 12,000 காசோலையும் இருந்துச்சு. 412 மேனக்கான காசோலை அதுவும் இருந்துச்சு. 10,000 இருந்துச்சு. காசு 19,000 கடைசியாக சக்கீர்கிட்ட இங்க வாங்கினவரும் இருந்துச்சு. 4,000 பங்கு லாபம் அவர் இல்லை. 4,000 பங்கு லாபம் பாருங்க, வங்கி கூற்றுல இருக்குது, உட பெருவனவு நாணயத்துல பதிவு செஞ்சிருக்க பங்கு லாபம். ரெண்டாவது தலைப்புல வரணும். பங்கு லாபம் நான்கு. சரி, பங்கு லாபம் நான்கு. சரி, அடுத்த தலைப்பு மூணாவது தலைப்பு. இப்ப மூணாவது தலைப்பு கூட கொடுப்பனவு நாணயத்தில் பதியப்பட்டு வங்கி கூற்றில் வரவில் பதியப்படாது. கொடுப்பனவு நாணயத்துல ஓடலைக்கு இருக்குது. கடைசி நம்பரை மட்டும் சொல்றேன். 010 கொள்வனவுக்காக கொடுத்தது எவ்வளவுன்னு கேட்டா அது 6,000 வரும். 60,000 அல்ல, 6,000. சரி, 6,000 காசோலை இருக்குது. 010 6,000 இருக்குது. கேசவன் 012 15,000 அதுவும் இருக்குது. மின்சாரத்துக்கு கொடுத்தது 012 6,000. 012 6,000 மின்சாரத்துக்கு கொடுத்தது இருக்குதான்னு பாருங்க. சைபர் 12 6,000 மின்சாரத்துக்கு கொடுத்தது. அது இல்லை. 012 கொடுத்தது மின்சாரத்துக்கு கொடுத்த 6,000 இல்லதானே. 012 மின்சாரத்துக்கு கொடுத்தது இல்லை. அப்ப காசோலை இலக்கம் 211 012 211 012 6,000 மின்சாரத்துக்கு கொடுத்தது. அது இல்லை. 013 கோகிலனுக்கு கொடுத்த 18,000 அது இருக்குது. 014 சில்லறைக்கு கொடுத்த 2,000 அதுவும் இருக்குது. 015 பற்று செஞ்ச 5,000 அதுவும் இருக்குது. 016 வாடகைக்கு கொடுத்த 6,000 அதுவும் இருக்குது. 017 கொள்வனவுக்கு கொடுத்த 4,000 கொள்வனவுக்கு கொடுத்த 4,000 இல்லை. 017 கொள்வனவுக்கு கொடுத்த 4,000. 211 017 கொள்வனவுக்கு கொடுத்த 4,000 இல்லை. இவர் மூணாவது கொடுப்பனவு நாளேட்ல பதியப்பட்டிருக்குது. ஆனா வங்கி கூற்றுக்கு வரல. சரி, அடுத்த தலைப்பு, வங்கி கூற்றுல வரவு வச்சு கொடுப்பனவு நாளேட்ல பதியப்படாது. அப்படியே கீழே இருந்து பார்த்து கொடுப்போம்னா காசோலை புத்தக கட்டணம். காசோலை 3 இருக்குது. அது காசோலை புத்தக கட்டணம் 1000. அவரை போயிட்டு பாருங்க, அவர் இருக்குதான்னு கேட்டா அவர் உங்களோட கொடுப்பனவு நாளேட்ல இல்ல. காசோலை புத்தகம் வேற ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்தோம்னு சொன்னா மத்த எல்லாமே ஏற்கனவே நாங்க பார்த்தோம். மற்றது எல்லாமே இருந்துச்சு. அந்த காசோலை புத்தக கட்டணம் மட்டும் கொடுப்பனவு நாளேட்ல இல்லாத விடு. சரி, இப்ப உங்களோட காசு கட்டுப்பாட்டு கணக்கு தயாரிக்கப்படும் பிழை ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்க. உங்களோட வரவு பக்கம் படினர் பகுப்பாய்வுகள் 64,000 முழுமையாக சரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனா விற்பனை 19,000 21,000 அப்படின்னு மாத்தி.
விற்பனை 19,000 21,000 என்று மாற்றிருக்கிறார். விற்பனை 2,000 கூடியிருக்கு. ஏன் 19,000 தான் விற்பனை, அதோட காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு மாத்தக்குள்ள 21,000 மாத்தி. செலவு பக்கம் பார்க்க போல கடன் கொடுங்கட்ட 33,000 சரியாக மாத்திருக்கிறாங்க. ஆனா கொள்வனவு 10,000 1000 மாத்திக்கிறாங்க. பாருங்க, 10,000 1000, கொள்வனவு 9,000 குறைவாக. கொள்வனவு 9,000 குறைச்சி போட்டிருக்கிறேன். காசு கட்டுப்பாடுகள். செலவுகள் 12,000 சரியா இருக்குது. ஏனைய கொள்வனவு 7,000 சரியா இருக்குது. சமப்படுத்தி பார்த்தால் 76 80 97 சரி. 33 34 46 53 97 53 போனா 44 சரிதானே? ஓகே, இப்ப சமப்படுத்துறது சரி, எல்லாம் சரி. இதுதான் பிள்ளைகள் இருக்குது. இப்ப இது நீங்க செய்யப்பட உத்தம், இது நீங்க செய்யப்பட உத்தம். சரி, பார்ப்போம். 1வது தலைப்பு, நான் 2 விஷயங்கள் நீளத்தால எழுதி இருக்கிறேன், மற்ற விஷயங்கள் பிளாக்ல எழுதிக்கிறேன். என்ன விஷயம் கேட்டா, நீளத்தில் எழுதியிருக்கிற விஷயம் நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க, பட் அவர் பதிவு செஞ்சில்ல. யாரு? வங்கி கூட்டு பதிவு செஞ்சில்ல. அதை பத்தி பேசுறேன். இப்ப 1வது, உங்களோட பெருமளவு நாளில் உங்களுக்கு கிடைத்ததாக நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க, ஆனா வங்கி கூட்டுல பதிவு செஞ்சில்ல. ஏன் காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு காசோலை பெரும்பாலும் பிப்ரவரி மாசம் அல்லது ஜனவரி மாசம் கடைசியில கிடைச்சிருக்கு. இது எந்த மாசம் என்று பார்த்தா மாசம் போட்டிருக்குது. பிப்ரவரி அல்லது ஜனவரி மாசம் நாங்க சொல்லுவேன் கடைசியில கிடைச்ச காசோலை. ஜனவரி மாசத்துல ஜனவரி 30ஆம் தேதி அவங்களுக்கு காசோலை கிடைச்சிருக்கு. ஜனவரி 30 சில நேரங்களில் பிப்ரவரியில டேட்டா போட்டுதான் தெரியும். பிப்ரவரி 10ஆம் தேதி தான் டேட் போட்டிருக்கு காசோலை. அப்ப உங்களோட காசோலைக்கு உங்களோட அக்கௌண்ட்ல எப்ப காசு விழுந்து கேட்டா பிப்ரவரி 10. ஆனா நீங்க உங்களோட காசோலை கிடைத்த உடனே நீங்க உங்களோட பெருமளவு நாளில பதிவு செய்வீங்க. அதுதான் பலன். ஆனா பேங்க் எப்ப பதிவு செய்யும் அப்படின்னு கேட்டா, அந்த காசோலைக்கு எப்ப காசு கிடைக்குமோ அப்பதான் பதிவு செய்யும். இப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு செக் கிடைச்ச உடனே பேங்க்ல போய் டிபாசிட் பண்ணிருப்பீங்க. ஆனா அதுக்கு இதுவரைக்கும் சலுகை விழுந்துடாது, காசு விழுந்து அது அடுத்த மாசம் விழலாம். கால வேறுபாடு. ஏன்னா காசோலை கிடைச்சது, ஆனா அடுத்த மாசம் தான் அதுக்கு காசு விழும். இதுக்கு நாங்க சொல்லுவோம், பிள்ளைகள் நீங்க வெகு செஞ்சிருக்கிறீங்க, இன்னும் காசு விழுந்தில்ல அப்படி, அதுக்கு நான் சொல்ற பேர் வசூலாக காசோலை. வசூலாக காசோலை அப்படின்னு. ஏன் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறீங்க, ஆனால் இந்த காசு வந்து நீங்க உங்களோட வங்கி அதாவது நிறுவன நாளில பதிவு செஞ்சிருக்கிறீங்க, இன்னும் வங்கி கூற்றில் செலவு வைக்கப்பட்டு. இதுக்கு நான் பேர் சொல்லலாம் வசூலாகாத காசோலை, தேராத காசோலை, தீர்வையாகாத காசோலை அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னும் தேராத காசோலை, இன்னும் தீர்வையாகாத காசோலை, இன்னும் வசூலாகாத காசோலை, இப்படி பல பேர்கிட்ட சொல்லலாம். சரி, கிளியரான? ஓகே, அடுத்து இந்த நீளத்தில் இருக்கிறது நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க இந்த மாசம் கடைசியில கொடுத்திருக்கலாம். மின்சாரத்துக்கு செக் பண்ண கொடுத்திருக்கிறீங்க நடுவுலதான், பட் அடுத்த மாசம் டேட் போட்டு கொடுத்திருக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு செக் பண்ண கொடுத்திருக்கீங்க கொள்வனவு 4,000, அந்த செக்கும் அடுத்த மாசம் டேட் போட்டு கொடுத்திருக்கலாம். செக்கை இப்ப கொடுத்ததுக்கு உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அடுத்த மாசம் தான் காசு கொடுக்கும். நீங்க கொடுக்கும் பொழுதே உங்களோட கொடுப்பனவு நாளில பதிஞ்சிருக்கீங்க, ஆனா இன்னும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அது வந்து சல்லி எடுத்து போகல, ஏன்னா அடுத்த மாசம் தான் டேட். அப்ப கொடுத்திருக்கிறீங்க, இன்னும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சல்லி போகல, செக் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சல்லி போகும். சரியா? அப்படி போகல அப்படின்னு சொன்னா கொடுத்த காசோலை இன்னும் சல்லி எடுத்து படல, இன்னும் சல்லி போயிட்டு இல்ல, பேங்க்ல இன்னும் அதுக்கான சல்லியை கொடுத்தில்ல அப்படின்னா
அதுக்கான பேர் நாம சொல்றோம் சமர்ப்பிக்கப்படாத காப்புகளை அல்லது மாற்றப்படாத. சமர்ப்பிக்கப்படாத காசோலை, மாற்றப்படாத காசோலை, இது ரெண்டும் நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க, கொடுத்தேன்னு சொல்லி பேங்க் பதிவு செஞ்சிருக்க. சரி, சமர்ப்பிக்கப்படாத காசோலை இது சமர்ப்பிக்கப்படும். இப்ப இந்த ரெண்டு பேரு ரெண்டாவது நாலாவது அவர் என்னன்னா உங்களுக்கு தெரியாம பேங்க்ல நடந்திருக்குது. ஏன்னா உங்களுக்கு பேங்க்ல நடக்கிற சில டிரான்சாக்சன் சொல்ல முடியும். அது வங்கி கூற்று. இப்ப ஜனவரி மாசத்தினுடைய வங்கி கூற்று ஜனவரி 31 வரைக்கும் கொடுக்கல் வாங்கல முடிஞ்ச கூட பிப்ரவரி 5ஆம் தேதி மாதிரி உங்களுக்கு வந்து சேரும். இந்த பங்கு லாபம் உங்களுக்கு கிடைச்சது, நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, கம்பெனியோட முதலீடு செஞ்சிருக்கிறீங்க பங்குகள்ல, அந்த பங்கு லாபத்தை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பங்கு லாபம் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ணினது உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியா, அதை உங்களுக்கு அறிவிக்கல. தெரிஞ்ச பிறகுதான் பதிவு செய்வீங்க. தெரியாததுனால நீங்க பெருவனம் நாளைக்கு போட்டீங்க. இப்ப வங்கி கூட்டோட கைக்கு வந்தா பங்கு லாபம் கொண்டு இருக்குது என்றது அடையாளம். அதே போல உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து 1000 ரூபாய் வெட்டி கொண்டாங்க, உங்களுக்கு செக் புக் தந்ததுக்கா, உங்களுக்கு செக் புக் காசோலை புத்தகத்தை தந்ததுக்காக 1000 ரூபாய் வெட்டி, இதுவும் உங்களுக்கு தெரியும். அறியாமையால் தெரியாது, இதுவும் உங்களுக்கு தெரியா, வெட்டிட்டாங்க 1000 ரூபாவை. அப்ப இந்த 1000 ரூபாவை வெட்டினதுக்கான காரணம் என்ன, உங்களுக்கு தெரியா, காசோலை புத்தக கட்டணம் வெட்டிருந்தா அவன் சொல்லல, போராட்டு கேட்க மாட்டான், உங்களோட 1000 ரூபாய் இப்படித்தான் காசோலை புத்தக கட்டணம் வெட்டாங்க. அப்ப நீங்க பதிவு செஞ்சீங்க. வங்கி கூட்டு வந்த பிறகுதான் நம்மளுக்கு தெரியும் இப்படி ஒண்ணு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. வங்கி கூட்டு வந்த பிறகுதான் நீங்க கண்டுபிடிப்பீங்க இப்படி ஒண்ணு நடந்திருக்குதுன்னா அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் அப்பதான் நீங்க அதை பதிவு செய்ய பார்ப்பீங்க. அதே போல இன்னும் வரலாம், நேரடி வைப்பு. வாடிக்கையாளர் நேரடி வைப்பு, ஒரு கடன் படல நேரடியாக உங்களுக்கு தள்ளி போட்டிக்கிறார். அவர் சொல்லுவாங்க, பேங்க் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், பதிவு செய்யல. நீங்க ஸ்டேட்மெண்ட் வந்த போதுதான் பாக்குறீங்க இப்படி ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி வங்கி கட்டணங்கள், வங்கி அறிவிப்பு, கால் பண்ணி கேட்டு பண்ணிக்க மாட்டோம். உங்களோட பேங்க் சார்ஜ் வந்து 5000 நான் எடுக்க மாட்டேன், உங்களோட அக்கௌண்ட் சொல்லி தான் வெட்டி. இப்ப மெசேஜ் எல்லாம் வருது, ஓகே. ஆனா மெசேஜ் எல்லாம் பொதுவா இப்ப நீங்க பிராக்டிக்கலா ஒரு 1 மில்லியன் வரைக்கும் நிறுவனத்துக்கு போனா ஸ்டேட்மெண்ட் வந்த போறது எல்லாத்தையும் ஒழுங்கா செய்வோம். மெசேஜ் எல்லாம் பார்த்து செய்யறது. ஸ்டேட்மெண்ட்டுகளுக்கு ஆதாரம், மெசேஜ் ஆதாரம் மட்டும் காட்டுது. சரியா, மக்களுடைய தரப்பினருக்கு நாங்கள் ஆவண கொடுக்கல, ஆதாரம் இல்லைங்க, மூல ஆவணம் தேவை. இதை பதிவு செய்யறதுக்கு ஆதாரம் இல்லைங்க, மெசேஜ் ஆதாரம் இல்லை. சரியா, இப்பதானே மெசேஜ் வருது, அந்த மெசேஜ் என்ன இப்ப ஆதாரம் சொல்லல, வெட்டினா போட்டா மெசேஜ் வருது, அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு போட்டிக்குது, அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு எடுத்திருக்குது. இப்ப அதொன்னும் ஆதாரமா காட்டிடலாம். ஸ்டேட்மெண்ட் வரும் மாச கடைசியில உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இப்ப மெயில் பண்றாங்க, அப்படி மெயில் பண்ணாட்டி உங்களோட ஸ்கூலுக்கு போஸ்ட்ல வரும். சரி, ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு தான் இதை பார்ப்பீங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, நிலையான கட்டளை கொடுக்கணும். அப்படின்னா நீங்க பேங்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஒரு செலவோட நீங்க என்னட்ட கேட்க தேவையில்லை, பேங்க் நீங்க செய்யணும். உதாரணமா உங்களோட காப்புறுதி கட்டு, உங்களோட காப்புறுதி கட்டு, உங்களோட நிறுவனத்துக்கு இன்சூரன்ஸ் ஃபீஸை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை கனெக்ட் பண்ணி விட்டீங்க பேங்கோட. மந்த்லி உங்களோட இன்சூரன்ஸ் சார்ஜ் எவ்வளவுன்னு சொல்லி பேங்க்குக்கு நீங்க அறிவீங்க, பேங்க் உங்களுக்கு டிபாசிட் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அவனே. அப்ப அவர் என்ன செய்வாங்க, உங்களோட இன்சூரன்ஸ் சார்ஜ் எவ்வளவு சொல்லி பேங்க்கு சொல்லிருக்க, பேங்க்குக்கு நீங்க ஆர்டர் போட்டீங்க, சார்ஜ் கொடுங்க சொல்லி பேங்க் நிலையான கட்டளை அப்படின்னு கட்டளை நீங்க கொடுத்தீங்க பேங்க், அதனால கொடுப்பணும் செய்யும். இப்படி நிலையான கட்டளை பேர்ல கொடுப்பணும், இப்ப நீங்க சொல்லித்தான் நீங்க உங்கள்ட்ட கேட்டு பண்ணிக்க மாட்டோம் கொடுக்க வாங்கல. சரி, ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க அவங்களுக்கு தெரியும் இப்படின்னு கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அதை ஆதாரமாக வச்சுதான் நீங்க பதிவு செய்யணும், அது வரைக்கும் பதிவு செய்ய. அப்ப இப்படி வேறுபாடுகள் வரலாம். அடுத்தது நீங்க ஒரு சில தவறு, நீங்க எப்படி தவறு மனுஷன் தானே செய்யறது, மெஷின் செஞ்சாலும் மனுஷன் தானே இன்புட்டை கொடுக்குறாரு. சரி, இப்ப டைப்பிங்ல இப்ப நாங்க பாருங்க, மெஷின் தான் செஞ்சுட்டு, பட் அதை டைப் பண்ணது யாரு, மனுஷன். அந்த டைப்பிங் சரி, அதை ப்ரூஃப் பண்ணியும் கிடையாது உள்ள. நான் திரும்ப பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நிறைய தகவல்கள் மாற்றி டைப் பண்ண.
ஆனா ஒரு 2 பிள்ளைகள் அதுக்குள்ளே சரி. அப்ப அதைத்தான் நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா அப்ப தவறுகள் நடக்கலாம் அந்த தவறுகளையும் சரி. இதுல பிளாக்ல மார்க் பண்ணி நிக்கிறது நீங்க பதிவு செய்யாதது நீங்க விட்ட தவறு அத உங்களோட தான் திருத்தணும் அதை கொண்டு போயிட்டு வேற எங்களுக்கு இப்ப நாங்க இருக்கோம் உங்களோட பேலன்ஸ் எனக்கு சொல்லுங்க உங்களோட காசு பேலன்ஸ் எவ்வளவு சொல்லுங்க உங்களோட காசு பேலன்ஸ் எவ்வளவு உங்களோட காசு பேலன்ஸ் எவ்வளவு உங்களோட காசு கட்டுப்பாட்டு கணக்கு 44,000 எடுத்திருக்கிறீங்க கேள்வியை பொறுத்தவரை 44,000 எடுத்திருக்கிறீங்க அப்ப உங்களோட காசு கட்டுப்பாட்டு கணக்கு 44,000 பிழை ஏன் அதுல இந்த ரெண்டைக்கு 15 இல்லை இப்படி ஒரு பிழை இருக்குது இந்த ரெண்டையும் 15 இல்லை இந்த பிழை ஒன்று இருக்குது இப்ப அதை நாங்க திருத்துவோம் எங்கட பிள்ளையை நாங்க திருத்துவோம் ஒரு மனுஷனுக்கு அழகு என்னண்டா பிள்ளைகள் கண்ட பிள்ளையை தான் திருத்துறது கண்ட பிள்ளைய தான் திருத்துறதுதான் அழகு ஒரு பிழை நடந்தா அதை தான் திருத்தணும் மத்தவங்களோட பிள்ளையை பார்க்க தேவையில்லை எங்கட பிள்ளையை நாம திருத்தணும் உன்னை நீ திருத்தி உலகம் தானாக திருத்தும் அந்த அடிப்படையில எங்கட பிள்ளைய நாம திருத்தோம் இது நான் சொல்றது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்குல சீராத்திய காசு கட்டுப்பாட்டு எதுக்கா எங்கட பிள்ளையை நாங்க திருத்தா எங்கட பிள்ளையை நாங்க திருத்தா அப்ப எங்கட பிழையான விதி என்ன ஆரம்பம் இந்த மாசத்துக்கு கணக்கு செஞ்சிருக்கோம் அப்ப அந்த மாசத்துல ஒரு மீதி எடுத்திருக்கோம் அது பிழை அந்த பிழை மீதி தான் 44,000 அப்ப அது 44,000 வச்சுட்டு இது உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சது நீங்க பதிவு செஞ்சீங்க கிடைச்சதை நீங்க எங்க பதிவு செய்வீங்க வரவு சோ நீங்க என்ன செய்வீங்க வரவுல 4,000 பங்கு லாபம் அப்படின்னு பதிவு செய்வீங்க வரவுல 4,000 பங்கு லாபம் உங்களுக்கு கிடைச்சதை நீங்க பதிவு செஞ்சீங்க கிடைச்சது வரவு தானே காசு பதிவு செய்வீங்க இது நீங்க கொடுத்தது உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வட்டி பண்ணிருக்கீங்க ஆனா நீங்க பதிவு செய்யல கொடுத்தது அல்லது உங்களுடைய அக்கௌண்ட் குறைஞ்சது எங்க பதிவு செய்வீங்க செலவு அப்ப நீங்க என்ன செய்வீங்க செலவுல பதிவு செய்வீங்க இப்ப இது ரெண்டு நீங்க விட்ட பிழை நீங்க விட்ட பிழை விற்பனை 2,000 கூடுதலாகும் விற்பனைய வரவு பக்கம் தான் போடுங்க அப்படிதானே விற்பனை வரவு பக்கம் தான் 2,000 கூட பேரையத்துல ஒரு பக்கத்துல ஒரு தொகை கூடையாக இருந்தா திருத்தணும் அப்படின்னா அதுக்கு எதிர்பக்கத்துல வைக்கணும் அப்பதான் திருத்திப்படும் இப்போ வரவு பக்கம் விற்பனை கூட்டியிருக்கிறீங்க 2,000 கூட அதை திருத்துறதுக்கு செலவு பக்கம் வைக்கணும் 2,000 தவறு அதாவது விற்பனை தவறு போது 2,000 சரி அடுத்து உங்களோட கொள்வனவு 9,000 குறைஞ்சிருக்குது கொள்வனவு செலவு பக்கம் பதிவு செய்வீங்க இப்ப செலவு பக்கம் பதிவு செய்கிற கொள்வனவு குறைஞ்சிருக்குதுடா ஒரு பக்கத்துல ஒரு தொகை குறைஞ்சிருக்குதுடா அதே பக்கத்துக்கு போட்டுட்டா சரி சரி அப்ப 9,000 செலவு பக்கம் குறைஞ்சிருக்குது கொள்வனவு செலவு பக்கமே பதிவு செய்யும் அப்ப 9,000 குறைஞ்சிருக்குதுன்னா நீங்க செலவு பக்கம் 9,000 வச்சு விட்டீங்க கொள்வனவு இது காசோலை புத்தகம் இது தவறு இது கொள்வனவு இது பங்கு சரி ஓகே இவ சமப்படுத்தும் வேறொரு பிழை நீங்க செய்யுங்க 48,000 12,000 போன மீதி சென்றது 36,000 மீதி வந்தது 36,000 சரியான மீதி எல்லா கொடுக்கல் வாங்கணும் இதை நீங்க பதிவு செஞ்சுக்கிறீங்க அவர் தானே பதிவு செய்யணும் இப்ப இதுபோலத்தை நீங்க பதிவு செய்யல பிள்ளையா செஞ்சுக்கிறீங்க இப்ப எல்லாம் பதிவு செஞ்ச சரியான 36,000 உங்களோட சில நேரங்கள்ல கேட்பா நிதி நிலைமை கூற்றில் காட்டப்பட வேண்டிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி அப்படின்னு அப்ப திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 36,000 கொடுக்கணும் திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 36,000 தான் நிதி நிலைமை கூற்றுல காட்டப்பட வேண்டிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி அடுத்த மாசத்தினுடைய ஆரம்ப மீதி இது 36,000 தான் அடுத்த மாசத்துடைய ஆரம்ப மீதி 44,000 அல்ல 36,000 ஏன் இப்ப சரியான 36,000
சரி, ஓகே. இப்ப என்ன செய்வீங்கன்னா வங்கி இணக்க கூட்டு, வங்கி இணக்க கூட்டு. வங்கி இணக்க கூட்டு எதுக்காக செய்வீங்க அப்படின்னு கேட்டா, வங்கி இணக்க கூட்டு எதுக்காக செய்வீங்க? உங்களோட ஷைனிங் ஆகுது, அது கொஞ்சம் இல்லாது. வங்கி இணக்க கூட்டு நீங்க எதுக்காக செய்வீங்க அப்படின்னு கேட்டாப்புல, உங்களோட பேங்க்ல சில கொடுக்கல் வாங்கின பதிவு செஞ்சீங்கல்ல, அது அவங்களுக்கு திருத்தே. இப்ப அவன் பதிவு செய்யாதத அவன் பதிவு செய்யாதத நாங்களும் இல்லாமக்கி பார்த்துக்கோ. நாங்க பதிவு செஞ்சுதான் நினைக்கிறோம். நாங்களும் அந்த பதிவை நீக்கி பார்த்தா எங்கட பேலன்ஸும் அவனோட பேலன்ஸும் சமனாகுதான். அவன் பதிவு செய்யறது நாங்களும் நீக்கி பார்ப்போம். அப்படி நீக்கி பார்த்தா எங்களோட பேலன்ஸும் அவனோட பேலன்ஸும் சமமாகுதான் அப்படின்னு பார்க்கணும். இப்ப எங்கட பேலன்ஸ் என்னன்னா திருத்தி காசு கட்டுப்பாடு, திருத்தி காசு கட்டுப்பாடு. எங்கட சரியான பேலன்ஸ் இப்ப நாங்க எடுத்தீங்கன்னா 36,000. கூட்டம் எதை கூட்டணும்? சமர்ப்பிக்கப்படாத காசோலை மேலே இருக்கிறது. ஏன் கூட்டுறோம்? நாங்க இப்பதான் கழிச்சிருக்கிறோம். கொடுத்த காசு தானே. அப்ப என்ன கொடுக்கணும் நாளையில போட்டு நாங்க என்ன காசு கழிச்சிருக்கிறோம். பேங்கினும் கழிக்கல, பேங்கினும் கழிக்கல, பேங்க்கு நான் வரல. இப்ப நாங்க கூட்டி பார்ப்போம். ஏன்னா பேங்கின கழிக்கல, இப்ப நாங்க எங்கட பேலன்ஸ் கழிப்பு. பேங்க் பேலன்ஸ் இது இருந்தா நீளமாக்க பேங்க் பேலன்ஸ், இந்த கருப்புமாக்க எங்கட பேலன்ஸ். இப்ப பேங்க்ல என்ன கழிக்கல, நாங்க கழிச்சுட்டோம். நாங்க கழிச்சுட்டோம். எங்கட பேலன்ஸ் கீழே இருக்குது, கருப்புமாக்க கீழே. பேங்கோட சமப்படுத்தணும்டா. சரி, எங்கட கொஞ்சம் கூட்டி பார்ப்போம், சமனாகுதுன்னு பார்ப்போம். எங்கட கூட்டி பார்த்தா சமனாகுதான்னு பார்ப்போம். ரெண்டு கூட்டி பார்க்க போகும். அப்ப சமர்ப்பிக்கப்படாத காசு ரெண்டு இருக்குது. கூட்டுவோம், செக்கடம் தரப்போகும். சமர்ப்பிக்கப்படாத காசுகளை 241 711 281 420. சரி, சமர்ப்பிக்கப்படாத காசு கீழே இருக்கு. சரி, சமர்ப்பிக்கப்படாத காசு கீழே இருக்கு. நான் இதுதான் சமர்ப்பிக்கப்படாத, இவர்தான் சமர்ப்பிக்கப்படாத காசு. இதான் எழுதிக்கிறோம். நாங்க கொடுத்தது 215 சைபர் பண்ணி 215 சைபர் பண்ணி 4,000 கூட்டினா 10,000, அவரை கூட்டினா 46,000. 46,000 வசூலாக காசு. ஏன் நாங்க வசூலாகாத காசு கேட்கிறோம்டா, இது பேங்க் பேலன்ஸ், இது எங்கட பேலன்ஸ். சரி, நீல கலர் எங்கட பேலன்ஸ், கருப்பு பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்தா வசூலாகாத காசுகள் எங்களுக்கு கிடைச்ச காசு. கிடைச்ச உடனே நாங்க செஞ்சோம், எங்கட பேலன்ஸ் கூட்டிட்டோம். ஆனா பேங்க் பேலன்ஸ் கூட இப்ப பேங்க் பேலன்ஸ் சமப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா அந்த நாங்க கூட்டின பேங்க் கூட்டாதத எங்களிடத்துல இருந்து கழிச்சு பார்த்தா சொல்லுவோம். சோ கழிக்கிறது வசூலாக 8,000, 241 711 281 420 அதனே கழிக்கிறோம். 8,017 23,000 கழிக்கணும். கழிச்சா பேலன்ஸ் 23,000. அதுதான் வங்கி கூற்றுப்படி மீதி. வங்கி கூற்றுப்படி மீதி. இப்ப வைக்க பாருங்க, வங்கி கூற்றுல 23,000. இப்ப எங்க பேங்க் செய்யாத வேலை கொஞ்சம் கழிச்சு பார்த்தோம். நாங்க கூட்டினது அவர் கூட்டின கழிச்சோம், நாங்க கழிச்சது அவர் என்ன கழிக்கல அதை கூட்டி பார்த்தோம். எப்படின்னா பேங்க்ல இருக்கிற மேல. அப்ப நாங்க மற்ற விஷயங்களும் சரியா பதிஞ்சு இருக்கிறோம் என்றது, மற்ற விஷயங்கள்லாம் சரியா பதிய மற்றதெல்லாம் சரியா. ஏன்னா இப்ப இது மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருந்தா, இப்ப நாங்க இதை போட்டு பார்த்தா நாங்க அவர் பதியானதை நாங்க எங்கட பதிவு பார்த்தா எங்கட பேலன்ஸுக்கும் அவரோட பேலன்ஸுக்கும் சரி. இப்ப நாங்க செஞ்சது சரி வரலாம். சரியா? அப்ப இதைத்தான் செய்யுது. வங்கி இணக்க கூட்டு இருந்தா
நிறைய பேர் யோசிச்சு கொண்டீங்கன்னா பேங்க்ல பிள்ளைய திருத்துறது இல்ல 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 பேங்க்ல பிள்ளைய திருத்தே மத்தவண்ட பிள்ளைய திருத்துறது நான் விடுவோம். சரியா? மத்தவண்ட பிள்ளைய திருத்தா போறல பேங்க்ல பிள்ளைய திருத்தல பேங்க்ல போய் தான் டைப் பண்ணி திருத்த அது வங்கி கூட்டோட போய் நாங்க போய் திருத்துறீங்க இல்ல. பேங்க் பதிவு செய்யாத விஷயங்கள்ல எங்கட பதிவு இருந்து நீக்கி பார்க்கிறோம். பேங்க் பேலன்ஸோட எங்களோட பேலன்ஸ் சமமாக வருது. நீக்கி பார்த்தா வங்கி கூட்டுப்படி 23,000 மீதி வந்திருக்கணும்னு சொல்லுது. இதுக்குதான் அப்ப ஓகே. இதுதான் வங்கி கணக்கிலக்கம். ரூபா இப்ப நாங்க இன்னைக்கு பேசினது பெருமணம் நாளேடு கொடுப்பணம் நாளேடு காசு கட்டுப்பாடு கணக்குல எங்கட கொடுக்கல் வாங்க எப்படி பண்ணிட்டு நீங்க பேசுறீங்க. இதே வங்கி கூட்டுல எப்படி பதிவு செய்யும்? ரெண்டுலையும் ஒரே கொடுக்கல் வாங்க பதிவு செய்யப்பட்டா ரெண்டு சமமாக இருக்கும். ஆனா பதிவு செய்யப்படாததுனால ரெண்டு வேறுபடுது. அப்படியான ஒரு உதாரணத்துக்காக வேறுபாட்டுக்கான எங்க தவறுகளை நாம தெரிவிக்கிறதுக்கு ஈராட்டை காசு கட்டுப்பாடு எங்களோட பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸோட இணைக்கி பார்க்கணும். சமர்ப்பிக்கப்படாத காசோடு வசூலிக்கப்படாத காசோடு என்றா என்ன காரணம் பேசினோம். கால வேறுபாடு, நேரடி பங்கு வைப்பு பங்குலாக்கங்கள், அதே போல நிலையான கட்டளை கொடுக்கணும் வங்கி கட்டணம், இந்த காசோடு கொடுப்பனவுகள் இது வங்கி கூற்றுல பதிவு செய்து ஏன் எங்கட பெருமணம் கொடுக்க பதியப்படல பேசினோம். எங்கட தவறு பேசி சோ இதுவரை பேசின விஷயங்கள் கிளியரான ஏதாச்சும் டவுட் இருக்கு? எனி டவுட்? ஆரம்பத்திலிருந்து ஜாயின் ஆன பிள்ளைகள் இருக்கிறீங்க, இடையில ஜாயின் ஆன இருக்கிறீங்க, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? கிளியரா சொல்லுங்க. ஆரம்பத்துல காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் சமனாகாட்டி போன மாசத்தோட மாற்றப்படாத காசோலை எல்லாம் மீக்கே அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ற? ஓகே. ஆரம்பத்தினுடைய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் சமப்பட இல்லை அப்படின்னு சொன்னா போன மாசத்துல சில தவறுகள் இருக்கலாம். சரியா? அப்ப போன மாசத்துல அவங்களோட காசு கட்டுப்பாடு தகவல்கள் இருக்கு. சரியா? என்ன வேறுபாட்டுக்கான காரணம் உண்டோ அவன் தருவான், அப்படி இல்லாட்டி நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? பெரும்பாலும் அவன் தருவான் போன மாசம் ஆரம்ப மீதிக்கான காரணங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தந்தா நாங்க திரும்ப பேசுவோம், அந்த கேள்வி செய்வோம். சரியா? இப்ப நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். இப்ப ஆரம்ப அறிவு நாம பார்த்துருக்கிறோம். சரி, இப்ப இதுல 26 பிள்ளைகள் ஓகே நீங்க இதை அப்படி செஞ்சிருப்பீங்க. 27 பிள்ளைகள் சில நேரங்கள்ல செஞ்சிருக்க, அதனால ஆரம்ப அறிவு செஞ்சிருக்கிறேன். தேவையான நாட்கள் நான் இப்ப சொல்ற விஷயத்த பார்த்துக்கொண்டு என்ன விஷயம் அப்படின்னா ஆரம்பத்துல ரெண்டு மீடியம் டிஃபரெண்ட் ஆக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா உங்களோட காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீது தான் எடுக்கணும். உங்களோட காசு கட்டுப்பாடு ஏன்னா எங்களுக்கு அது தனிப்பது எதை இருக்கணும்டா உங்களோட ஆரம்ப சீராக்கி காசு கட்டுப்பாடு உங்களோட ஆரம்ப சீராக்கி காசு கட்டுப்பாடு கணக்கு எடுக்கு. சரி, அதை வச்சு எங்கட இந்த வருடத்தினுடைய காசு கட்டுப்பாட்டு கணக்கை தயாரிக்கும். இந்த வருடத்தினுடைய காசு கட்டுப்பாடு தயாரிக்கும். ஏன்னா எங்கட வங்கி கூற்று மீது வங்கி கூற்று தயாரிக்கணுமாக இருந்தா வங்கி கூற்று மீது காணும். சரி, கேள்வியை பொறுத்து ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு மாதிரி வரணும். சும்மா நோமலான ஐடியா சொல்றேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி ஆரம்ப பேலன்ஸும் வங்கி கூற்றினுடைய ஆரம்ப மீதியும் சமம் இல்லை அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கான காரணங்கள் என்ன? சரி, சும்மா சொல்லுமே காசு கட்டுப்பாட்டு கணக்குலையும் பிழை இருக்குது அப்படின்னா இந்த நேரடி வைப்பு பங்கு லாபம் அத மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னா இப்ப உங்களோட அந்த ஆரம்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியில அதெல்லாம் போட்டு திருத்தி ஒரு பக்கம் வங்கி கூற்றில் இருக்கக்கூடிய சமர்ப்பிக்க மாற்றப்படாத பார்த்து கொண்டுட்டு இப்ப உங்களோட சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை வச்சு இந்த மாசத்துடைய கணக்குகளை செஞ்சு கொடுப்போம். செஞ்சுட்டு இந்த மாசம் மறுபடியும் இந்த மாசத்துக்கான சீராக்கிய காசு கட்டுப்பாடுகளை செஞ்சுட்டு வங்கி இலக்கு கூட்டு செய்யும் பொழுது போன மாசம் வசூலாகாத மாற்றப்படாத காசோலைகள் இதுவரைக்கும் எது சரி மாற்றப்படாம வசூலாகாம இருக்குதான். போன மாசம் மாற்றப்படாத வசூலாகாத காசோலைகள் இருந்துச்சு,
அதுல எது சரி இதுவரைக்கும் மாறுபடாத வசூலாக இருந்தா அதையும் கொண்டு வந்து இங்க போடும். அதையும் கொண்டு வந்து போடும். எதுவரைக்கும் மாற்றப்படலையோ எதுவரைக்கும் வசூலாகலையோ அது வரைக்கும் உங்களோட காசோலைகள் இந்த இடத்துக்கு வரணும். அப்பதான் உங்களோட வங்கி கணக்கு இறுதி மீதி சமமாகும். சரி, அப்ப ஆரம்ப மீதியை வச்சுக்கொண்டு அப்படியே செஞ்சு கொண்டு வந்துட்டு கடைசியாக வங்கி கணக்கிழக்க கூட்டுல நீங்க போடணும் என்னன்னா அந்த போன மாசத்தினுடைய மீதியில வித்தியாசம் இருக்குது. அதுக்கான காரணம் வசூலாக மாற்றப்படுறத காசு இருக்குது. அதுல ஒன்றோ ரெண்டோ போன மாசமும் வசூலாக இந்த மாசமும் இதுவரைக்கும் வசூலாகும் அல்லது சமர்ப்பிக்கப்பட்டது. அப்படி எந்த மாசத்துல வங்கி கணக்கில் அது வர போடு. இப்ப ரெண்டுக்கு செக் இருக்குது. போன மாசம் வசூலாகும், அதுல ஒன்று வசூலாகுது, இது ஒன்று வசூலாகும். அப்ப அந்த வசூலாகாததையும் இந்த மாசம் கிடைச்சிகளுக்கு வசூலாகாது அதையும் சேர்ந்துதான் வசூலாகாத காசு. இந்த மாசம் ரெண்டு வசூலாகுது, போன மாசத்துல ஒண்ணு இந்த வசூலாகுது. மூணு செக் முடியும். சரி, அதே மாதிரி சமர்ப்பிக்கப்படாத காசோலையும் போன மாசத்துல ரெண்டுல ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த மாசம், ஆனா இன்னொன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு வங்கி கூட்டுல இல்லை. இந்த மாசம் கொடுத்ததுலையும் இன்னும் ரெண்டு சமர்ப்பிக்கப்பட்டில்லைன்னா மொத்தம் மூணு செக் சமர்ப்பிக்கப்படும். அப்படி போட்டீங்கன்னா உங்களோட வங்கி கூட்டு. சரி, அப்ப அது கேள்விக்கு ஏத்த மாதிரி நாங்க ஒவ்வொரு கேள்விக்கு வித்தியாசப்படும், எப்படி எப்படி அணுகணும், எப்படி எப்படி போகணும் தேவை. இந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி கிளியரா விளங்கும். இல்லாட்டி சிம்பிளாக உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லி விட்டேன் கிளியரா. இல்லாட்டி நீங்க வேற என்ன சொல்லி உங்களுக்கு இந்த போன மாச காசோலை வந்து இந்த மாதம் வந்து வசூலிக்கப்பட்ட என்ன செய்யணும்? போன மாச காசோலை இந்த மாசம் வசூலிக்கப்பட்டா அது அப்படியே விட்டுருவோம். அதை விட்டுமே செய்ய தேவையில்ல. அது இந்த மாசம் வசூலிக்கப்பட்டாச்சு, வசூலிக்கப்பட்டா அது கேஸ் முடிச்சு. சமர்ப்பிக்கப்பட்டுட்டா போன மாசம் சமர்ப்பிக்கப்பட்டது, இந்த மாசம் சமர்ப்பிக்கப்பட்டுட்டு, அப்ப அது அதோட கேஸ் முடிஞ்சு. அதோட அதை விட்டுட்டு இன்னும் சமர்ப்பிக்கப்படாதது ஏதாவது இருக்குதான்னு சமர்ப்பிக்கப்படாம இருந்தாதான் பிரச்சனை. ஏன்னா நாங்க போன மாசம் காசு கட்டுப்பாடு காட்டிட்டோம், இன்னும் அது வங்கி கூட்டுக்கு வரலன்னா இன்னும் அந்த பேலன்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகிக்கொண்டே இருக்கு. எதுவரைக்கும் வராதோ அது வரைக்கும் டிஃபரெண்ட் ஆகிக்கொண்டே இருக்கு. அது வங்கி கூட்டுக்கு வந்துட்டுன்னா எங்களோட பேலன்ஸோட சமனாக இருந்தாங்க, அப்ப எங்களுக்கு வேற பிரச்சனை ஒன்றே விலகி. ஓ சார், ஜிசாக்கல்லாஹ். ஓகே, ஓகே. வேற யாருக்கு சரி ஏதாச்சும் டவுட் இருக்குதா? சரி பிள்ளை, இந்த ரெக்கார்டிங்ஸ பாக்குறவங்க அதே போல இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வங்கி கணக்கு இருக்கக்கூடிய பாடம் சம்பந்தமாக ஃபீட்பேக் ஒன்று எனக்கு கட்டாயம் தனிப்பட்ட வாட்ஸ்அப் எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஒன்று எப்படி உங்களுக்கு இந்த பாடம் இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இதை நீங்க கட்டாயம் எனக்கு தனிப்பட்ட அமைப்புல கட்டாயம் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஒரு ஃபீட்பேக் வங்கி கணக்கு பாடம் எப்படி இருந்துச்சு. நான் ரெக்கார்டிங்ஸ் நான் போடுவேன். கிளாஸ் இதுக்கு பிறகு வங்கி கணக்கு கேள்வி செய்வோம். அதே போல 2026 பட்ஜெட்டுக்கு அதுலயும் நாங்க படிச்சு கொண்டு போவோம். அப்ப நீங்க ஜாயின் ஆகி பயன்பெறணும் அப்படின்னா ஏன்னா நம்பர் நீங்க எனக்கு மெசேஜ் போட்டு உங்களோட கிளாஸ் லெவலுக்கு கண்டினியூஸா ஜாயின் ஆகிக்கலாம். சில நேரங்கள் இது மாதிரி இடைவிட ஒரு நடக்கலாம். முக்கியமான பகுதிகள் உங்களுக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணப்படும். பேப்பர் கிளாஸ், ரிவிஷன் கிளாஸ், தியரி கிளாஸ், இந்த மூணு நடக்குது. 26 பேஜுக்கு 27 பேஜுக்கு தியரி நடக்குது. உங்களுக்கு பேப்பர்ஸ்லையும் ஜாயின் ஆகலாம். வெனிஸ்டே நடக்கக்கூடிய பேப்பர் கிளாஸ்லையும் உங்களுக்கு ஜாயின் ஆகலாம். சரி, அப்ப இது டைம் டேபிள் போட்டு நடக்குது. நோம்பு காலங்கள்ல காலையில் நடக்குது. டைம் ஏதாச்சும் சிக்கலாக இருந்தா அவங்களுக்கு பேசி டைமை சேஞ்ச் பண்ணி கொள்ளேனும். சரி, அப்ப அப்படி உங்களுக்கு தேவையான இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் போடுற வாட்ஸ்அப் நம்பர், அவங்களோட குரூப்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்னையோட ஜாயின் ஆக்கி கொள்ளலாம். பயன்படுத்திக் கொள்றதுக்காக. ஓகே, நான் இந்த ஒரு கிளாஸ்ல சந்திக்கும் வரைக்கும் நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். Thank you for your participation.